இன்னைக்கு சிரிப்பதற்கு நேரம் இல்லை. நீங்கள் எங்கே போனாலும் மொபைல் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதில் இத்தனை சின்ன பசங்க வந்திருக்காங்களே, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். வந்தவன் கிளம்பு கொள்றாங்க, வா போவோம் அப்படின்னு சொல்லாமல் உட்காந்துருக்கான் பாருங்க, அதுக்கே பெரிய பாராட்டு. பாருங்க, ஒரு ஆள் தரையில் உட்காந்துருக்கான், இல்லை காசு கொடுத்தா கீழே உட்காருவானா, உட்காந்து இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கான், என்னமோ பேசுகிறாங்க போல அப்படின்னு. அந்த காலத்தில் நாங்கள்லாம் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது யார் பேசினாலும் கையை கட்டி கேட்போம். ஏன்னா அப்போ அவங்க என்ன சொன்னாலும், வாத்தியார் பேசினாலும் இப்படி கேட்போம், அவர் சொல்கிறதா வேத வாக்கு. இன்னைக்கு பயலுக ஏற்கனவே நிறைய தெரிஞ்சு வச்சுக்கிட்டு வர்றாங்க. அவன் ஒன்று டிவியில் பார்த்துறான், இது தவிர மொபைலில் பார்த்துறான், பார்த்துட்டு வகுப்புக்கு வரான் அல்லது நம்மளை மாதிரி மீட்டிங்க்கு வரான். நம்ம ஏதாவது மாற்றி சொன்னால் அவங்க சிரிப்பாங்க, இந்த ஆள் பொய் சொல்கிறான் பாரு, இவங்கெல்லாம் பொய் சொல்லியே பழகிருக்காங்கன்னுவான். அதனால் பேசுவது என்பது மேடை பேச்சாளருக்கு ரொம்ப சிரமம். அதில் சின்ன பிள்ளைகளாம் சிரிக்கிறது, அதுக்காக வந்து உட்கார்ந்து இருக்கின்றது உண்மையிலேயே ஆரோக்கியமான விஷயம். பேச மறந்த தலைமுறையாக நாம் இருக்கிறோம். சின்ன வட்டத்துக்குள்ள மொபைலில் ரொம்ப நேரம் பேசுகிறோம், யாரோடையே பேசுகிறோம், ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட பேசுகிறது ரொம்ப குறைந்து இருக்கிறது. நீங்கள் வேணா எங்கேயாவது பயணம் பண்ணும்போது பாருங்கள், இன்னொரு 5 நிமிஷம் நான் பேசுவேன், அப்புறம் மேடம் பேசிடுவாங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஆனால் உங்கள் முகங்கள் இப்போவே ஒரு சோகம் தெரியுது, இவர் ஏன் இவ்வளோ நேரம் பேசுகிறார், என்னடா நான் என்ன அவ்வளோ மோசமான ஆளா, அவன்றான், விட்டா என்னை வந்து போட்டு தெளிவிடும் போல. சின்ன பிள்ளைங்க அப்படித்தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு இதெல்லாம் புரியாது. அவனுக்கு என்ன தெரியும், ஒரு ஏதாவது கீழே புஸ்தக கடை வச்சுருக்கீங்க, அதுக்கு பதிலாக ஏதாவது பஞ்சு மிட்டாயெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா அவன் சந்தோஷமாக இருப்பான். நாங்கள் படிக்கணும்னு புஸ்தக கடை வச்சுருக்குறோம், பஞ்சு மிட்டாய் வச்சு கையில் ஆளுக்கு ஒன்று கொடுத்தோம்னா கோன் ஐஸு, பஞ்சு மிட்டாய், பாப்கார்ன்லாம் படி சந்தோஷமாக இருப்பாங்க. அதனால் ஒரு 5 மினிட்ஸ் 5 நிமிஷத்தில் அதுக்கப்புறம் மேடமை பேச விட்டுட்டு நான் உட்காந்து ஜாலியாக இருப்பேன். ஏன்னா எப்போவுமே எனக்கு கேட்டு பழகியே தான், அதுதான் நம்ம ஆரம்பம், பேசி கொஞ்சம் தான். இன்றைக்கி ஒரு ட்ரெயினில் ஏறின உடனேயே நீங்கள் பாருங்கள், ஒரு 30 வருஷம் 25 வருஷம் ஏன் 15 வருஷத்துக்கு முன்னாடி கூட ட்ரெயின் எப்படி இருந்ததுன்னு பாருங்கள். பாப்பா கொஞ்சம் அமைதியாக இருடா. இந்த பிள்ளைகள் நிறைய வந்தாலும் ஒரு சத்தம் தான் வரும். வண்டியில் ஏறி உட்காந்தோன்னே சண்டை வரும், தள்ளி உட்காருறது என்ன, ட்ரெயின் உங்கள் அப்பா விட்டு ட்ரெயினா, தள்ளியா. உடனே அவர் நான் திருநெல்வேலியிலேருந்து வர்றேன், அதுக்காக ட்ரெயின் நீயா வாங்கியிருக்க, என் கோயில் போயிட்டுக்கார ஏற போடாதா. இவ்வளவு சண்டை, சாத்தூர் வரைக்கும் சண்டை வரும். சாத்தூரில் ரெண்டுமே சண்டை போட்டு ஓஞ்சிரும். அப்புறம் அண்ணாச்சி எந்த ஊர், எதுக்காக போறியே, சாத்தூரில் சேவு வாங்கினீங்க, இப்படியே ஆரம்பித்து சென்னைக்கு போய் சேரும்போது ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடும். அப்புறம் நம்ம ஆளுங்க தானே நீங்கள், ஐயோ இது தெரியாமல் போச்சு, நம்ம ஆளுல நல்ல பொண்ணு இருந்தால் சொல்லுங்க, நம்ம பையன் இப்போ தான் பேங்க் வேலையை எழுதியிருக்கான், இன்னும் அவனுக்கு கிடைக்கல, பேங்க் வேலை எழுதியிருக்கான், நல்ல பொண்ணாக இருந்துச்சுன்னா என்னாச்சு நமக்கு சொல்லுங்கள், நல்ல குடும்பம் என்னாச்சு. நீங்கள் வேணால் அங்கே வந்து தெருவில் கேளுங்க, தெரியுமில்ல, நீ வண்டி ஏறும்போது போட்ட சண்டையிலே தெரியும், நம்ம நல்ல குடும்பம்ன்றது சண்டையிலே தெரியும்ல. இருந்தாலும் அவர் மாற்றிடுவார், நல்ல குடும்பம் என்னாச்சு, ஒத்த பையன், நல்ல பையன், ஒரு பிரச்சனை இல்லை, நல்ல பொண்ணு இருந்தால் சொல்லுங்கள், பேங்க் வேலை கிடைக்கவும் கப்புன்னு நம்ம சொந்தமாயிருவானாச்சு, இப்படி பேசிக்கிறோம். எப்போ ஒரு 15-20 வருஷம் முன்னாடி. இன்னைக்கு வண்டியில் ஏறணுன்னே இப்படி பிடித்துறான். டிடி வந்து கேட்டால் கூட சில ஆள் மொபைலில் நீட்டுறான். அவர் யோ ஐடி கார்டை கூடியா, ஓ சாரி சார் ஐடி அதுலேயே இருக்குது சார், அதை எடுத்துக்கூடு, உன் மொபைலில் தான் லாக்கில் இருக்குல்ல, அவர் கடுப்பில் இருக்கிறாரு. இப்போது பக்கத்தில் இருக்கிறவன் யார், எவன், எதுக்கு, என்ன யாரும் கண்டுக்கிறது இல்லை. ஏறினோடனே காதில் 2 மாட்டி அப்படியே மல்லாந்துறாங்க. எல்லாரும் பெருமாள் மாதிரியே படுத்து கிடக்காங்க, அப்படியே ரங்கநாதன் மாதிரியே உட்காந்துருக்கான். ஏறி காதில் 2 மாட்டிட்டானா எக்மோர் வந்த பிறகு தான் யாராவது எழுப்பி விட்டா உண்டு. அருகில் இருக்கிற மனிதர்கள் முகம் பார்த்து பழகணும். யார் அவனை மிருகங்களா என்ன, மிருகம் கூட இன்னொரு மிருகத்தை பார்த்து கொஞ்சமாவது பக்கத்தில் போய் நின்று வாடையாவது பிடிக்கும்ல. நம்ம அதுக்கு கூட ஆசைப்படுறது இல்லையா. எவன் எப்படி ஆனாலும் நான் நானாக இருக்கணும், நான் எங்கேயோ ஒரு உலகத்தில் ஆஸ்திரேலியா அமெரிக்காவோட தொடர்பில் இருக்கணும். பக்கத்தில் இருக்கிறவன் வந்து, அதுவும் இந்த 80 வயசு 70 வயசு உங்களுக்கு இருந்துச்சுன்னா கட்டாயம் அப்பர் பர்த் தான் போடுவாங்க.
அது 80 வயசுன்னு அவர் இப்படி அதுவும் அவர் வீட்டுக்காரம்மா கூட அவர் வந்திருப்பார். அந்த அம்மா ஒரு 72 73 இருக்கும், இவர் 80 தொட்டுக்கிட்டு இருப்பார். அவங்களுக்கெல்லாம் கன்செஷன் உண்டு தெரியுமா? என்ன கன்செஷன்? டிக்கெட்டில் தான் கன்செஷன், பெர்த்தில் கிடையாது, ஏற்றிடுவான். அதில் நம்ம மாதிரி ஆளுங்க கொஞ்சம் பேர் வந்து கீழே லோயர் பெர்த் இருக்கும். அவங்க முன்னாடியெல்லாம் வந்து, ஐயா முடியலைங்க, ஏற முடியாது, 3 தடவை பாத்ரூம் போனோம், இறங்கினா விழுந்துருவேன், நீங்கள் கொஞ்சம் அப்படின்னா, எனக்கு முதுகில் பெரிய ப்ராப்ளம் இருக்குது. அப்புறம் அந்த அம்மா சொல்லும், நம்ம 2 பேரும் உட்காந்தே போய் சேருவோம்னு சொல்லாதம்மா, உட்காந்தே எக்மோர் போவோம்னு சொல்லு. அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த 2 பேர் உட்காந்து வர்றதை பார்த்துருக்கீங்களா? அதில் கூட ஒரு உதவி செய்வதற்கு பேசினா தனியாக முடியும். அவருக்கு என்ன பிரச்சனைன்னு நான் கேட்டால் தானே முடியும். நான் தான் என் முதல்ல காதலை மாட்டிக்கிட்டு கடவுளோட பேசிக்கிட்டு இருக்கேனே. நான் பேசுவதற்கு வாய்ப்பு தருகிற மகிழ்வோர் மன்றம். நீங்கள் கலகலப்பாக இருக்கணும்னு ஒரு ஆர்வத்தோடு வந்திருக்கிறீங்க. ஒரு 1.25 மணி நேரம் 1.5 மணி நேரம் மாதத்துக்கு ஒரு நாள் மனம் விட்டு சிரிக்க, ஏதோ ஒன்றை தெரிந்து கொள்ள ஒரு அருமையான கூட்டம். இதை நடத்துகிற எல்லாருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் மீண்டும் சொல்லிக் கொள்கிறேன். அடுத்து மேடம் தொடர்வார்கள். அவங்க பேசி நேரம் இருந்தால் எனக்கு அனுமதி நீங்கள் தந்தீங்கன்னா நான் வரேன், இல்லாட்டி ஏதாவது சாப்பாடு சாப்பிட்டு வீட்டுக்கு போயிட வேண்டியதுதான். அதாவது அவங்க எல்லாரையும் பார்த்ததில் மகிழ்ச்சி. அடுத்து பேசுவதற்கு திருமதி பாரதி பாஸ்கர் அவர்கள் இப்போது தன் பேச்சை தொடங்கும். ஒரு